வானில் பறந்த குடும்பம். ஒரு சிறிய நகரத்தில் அரவிந்த், அவரது மனைவி மாலா, அவர்களின் 7 வயது மகள் காவ்யா ஆகியோர் வாழ்ந்து வந்தார்கள். அரவிந்த் ஒரு விமான பொறியாளர். விமானங்களை அவர் வெறும் இயந்திரங்களாக அல்ல, வானத்தை தொடும் கனவுகளாக பார்த்தார். ஆனால் வீட்டில் நிலை வேறாக இருந்தது. அரவிந்த் அடிக்கடி வேலைக்காக பயணம் செய்வதால் காவ்யா அப்பாவை அதிகம் பார்க்க முடியாமல் வருத்தப்பட்டாள். ஒருநாள் அவள் கேட்டாள், அப்பா, நீ விமானத்தோடே அதிக நேரம் பேசுற, என்னோட பேச நேரமே இல்லையா? அரவிந்தின் மனம் உடைந்தது. எதிர்பாராத ஒரு பயணம். அடுத்த வாரம் அரவிந்துக்கு ஒரு சிறப்பு வாய்ப்பு கிடைத்தது. அவர் வேலை செய்யும் விமானத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து பயணம் செய்யலாம் என்ற அனுமதி. முதன்முறையாக மாலாவும் காவ்யாவும் விமானத்தில் ஏறினார்கள். விமானம் மெதுவாக ஓடத் தொடங்கியது. காவ்யா பயத்தில் அப்பாவின் கையை பிடித்துக் கொண்டாள். அரவிந்துடனே, பயப்படக்கூடாதுமா என்று கூறினார். இந்த விமானம் மாதிரிதான் நம்ம குடும்பமும், எல்லாரும் சேர்ந்தால்தான் பறக்க முடியும் என்றார் அரவிந்த். வானத்தில் பறக்கும்போது மேகங்கள் கீழே மிதந்தன. சூரியன் சிரித்துக் கொண்டிருந்தது போல காவ்யா நினைத்தாள். காவ்யா உற்சாகமாக சொன்னாள், அப்பா, நீ விமானம் சரி பண்ற மாதிரி நம்ம குடும்பத்தையும் சரி பண்ணிட்டே இருக்கணும். அரவிந்த் கண்களில் கண்ணீர் வந்தது. அந்த நாளுக்குப் பிறகு அரவிந்த் வேலைக்கும் குடும்பத்துக்கும் சமநிலை வைத்தார். விமானம் அவருக்கு தொழில், குடும்பம் அவருக்கு உயிர் என்பதை உணர்ந்தார். நீதி: உயர பறக்க வேண்டுமென்றால் விமானத்துக்கு சிறகுகள் தேவை, வாழ்க்கைக்கு குடும்பம் தேவை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அப்பொழுதுதான் மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க முடியும்.